வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். இப்போ ராஜ்கமல் தயாரிக்கக்கூடிய ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய படத்தை பற்றின ஒரு தகவல். அதாவது பொங்கல் அன்னைக்கு ரஜினிகாந்த் வெளியில் ரசிகர்களுக்கு வாழ்த்து சொன்னார். அப்போ வாழ்த்து சொல்லும் பொழுது அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்கும் பொழுது உங்களுடைய 173வது படம் எப்போ படப்பிடிப்பு ஆரம்பிக்க போகுது, இது என்ன மாதிரியான படம் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ எர்லியர் இது ராஜ்கமல் உலகநாயகன் கமலஹாசன் தயாரிக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய படத்தை சுந்தர் சி இயக்குவதாக இருந்தது. சுந்தர் சி ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸில் என்னையும் ப்ரொடியூசராக சேர்த்துக்கணும், எனக்கும் ஷேர் வேணும் அப்படின்னு கேட்டதுனால ஸோ அவர் அது எனக்கு பாசிபிள் இல்லை, நீங்கள் மற்ற கம்பெனியில் வேணால் அப்படி கேட்கலாம், ராஜ்கமலில் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அவரை கழட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தவர் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக சிபி சக்கரவர்த்தி. அவர் ஏற்கனவே டான் அப்படின்னு ஒரு படத்தை சிவகார்த்திகேயனை வச்சு எடுத்து அது வெற்றிகரமான ஒரு படமாக அமைஞ்சது. ஸோ அவர் நிறைய பேர் கதை சொன்னாங்க. நித்திலன் சாமிநாதன் கதை சொன்னார், அப்புறம் ராம்குமார் பாலகிருஷ்ணன் கதை சொன்னார். ஸோ இந்த கதையெல்லாம் கேட்டதில் ரஜினிகாந்துக்கு பிடித்தது சிபி சக்கரவர்த்தி. ஏற்கனவே தயாரிப்பாளர் கமலஹாசன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னுடைய நட்சத்திரத்துக்கு எந்த கதை பிடிக்குதோ அதுவரையும் நான் பொறுமையாக அந்த கதையை கேட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் இப்போ ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னார். கரெக்டாக ரஜினிகாந்துக்கு அந்த கதை பிடித்து விட்டது. ஸோ அந்த படம் ஏப்ரல் மாதம் படப்பிடிப்பு ஆரம்பம் அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. இது என்ன மாதிரியான படமாக இருக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது, இது கம்ப்ளீட்டாக என்டர்டெய்னரு, ஒரு எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு ஜனரஞ்சகமான வெகுஜன மக்களுக்கான ஒரு பொழுதுபோக்கு படமாக இருக்கும், கம்ப்ளீட் என்டர்டெய்னராக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அது கேட்கும் பொழுதே மகிழ்ச்சி தான் நமக்கு. ஏன்னா அந்த மாதிரி படங்கள் வர்றது தான் கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி படங்கள் தான் இப்போ தேவை. ஏன்னா சினிமாங்கிறது எப்படி வேணாலும் பண்ணலாம். ஒரு செய்தி சொல்கிறதுக்கும் படம் எடுக்கலாம், பொழுதுபோக்காகவும் படம் எடுக்கலாம், எல்லா விதமான ஜேர்னருக்கும் இடம் இருக்குது. பட் இது ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ முழு பொழுதுபோக்கு படங்கள் வர்றது கம்மியாக இருக்குது. எல்லாரும் மெசேஜ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு பந்தாடுறாங்க. ஸோ அதுக்கு ஜாலியாக ஒரு 2.5 மணி நேரம் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் வர்றது தான் இப்போ ரசிகர்கள் விரும்புகிறாங்க. அப்படி படம் வந்தால் அது மாபெரும் வெற்றி படமாக அமையும். 2027 பொங்கலுக்கு இந்த படம் வெளிவரும். ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஒரு ரேடியோ எஃப்எம்ல, என்னன்னா நீங்கள் சினிமா பார்க்குறீங்க, அதில் எந்த கேரக்டர் மாதிரி இருக்கணும், அதுலேருந்து எந்த கேரக்டர்லேருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிறப்ப அதில் நிறையா பேர் சொன்னது எப்படின்னா, அன்பே சிவம் படம். அந்த அன்பே சிவம் படத்தில் நல்ல சிவம் கேரக்டர், அந்த நல்ல சிவம் கேரக்டரில் 1% இருந்தால் கூட எனக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா எதையுமே எதிர்பார்க்காம மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது. அந்த நல்லா அப்படிங்கிற நல்ல சிவம் கேரக்டர் ஒரு கம்யூனிஸ்ட் அந்த கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதில் எப்படின்னா, ஒரு மழைக்காலம், ஒரு பயங்கரமான புயல் மழை காலத்தில் அவர் ஒரிசாலேருந்து எப்படி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, அவரோட கூட மாதவன் வர்றாரு, அவருக்கு கல்யாணம், இவங்க 2 பேர் சேர்ந்து எப்படி வர்றாங்க, வர்றப்ப ஏற்படக்கூடிய இடையூறுகள், விபத்துகள், அதில் விபத்தில் நிறைய பேர் உயிரிழப்பு, அதுக்கு ரத்தம் கொடுக்குற மாதிரியான காட்சியெல்லாம் வரும். அதெல்லாம் முடிச்சுட்டு எப்படி கரெக்டாக இவரை கொண்டு இவர் சேர்க்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தா அந்த மாதவன் யாரை கல்யாணம் பண்ண போகிறாரோ அவர் ஏற்கனவே இவர் லவ் பண்ண பொண்ணு அப்படிங்கிறப்ப தெரிஞ்ச உடனே அவர் சத்தம் இல்லாமல் அந்த இடத்த விட்டு வெளில போறாரு. ஸோ இவர் திருப்பி தொழிலாளர்களுக்காக போராடுவார், பிரச்சனை பண்ணுவாருங்கிறதுக்காக இவரை கொல்றதுக்கு இவர் அனுப்புறார். நாசர் சந்தான பாரதி அனுப்புவார். அந்த சந்தான பாரதிட்ட கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு வசனம், பொழைச்சு போங்க அப்படின்னு. அந்த பொழைச்சு போங்க அப்படிங்கிறது முன்னாடியாவது உடம்புல வலு இருந்தால் சண்டை போட்டிருக்கலாம், இப்போ என்னால் அதுவும் முடியாது அப்படின்னோடனே, இல்லை தம்பி, இந்த மாதிரி எனக்கு தான் எல்லா இதையுமே கடவுள் கொடுத்தது, என் பொண்ணை தான் எடுத்துக்கிச்சு, அண்ணன் நல்லா தான் இருக்காரு, உங்களுக்கு உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு நான் கெடுதல் பண்ணேன்னா நான் திருப்பி எனக்கு நல்ல சாவே வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுங்க அப்படின்னு உடனே பொழைச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டு போகிறது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒருத்தனை கொல்லணும்னு மனசை மாற்றிக்கிற மனசு இருக்கு, அதுதான் கடவுள் அப்படின்னு வரல. ஸோ அந்த சீன்லாம் அப்படியே மனசில் நிற்கக்கூடிய காட்சி. அப்புறம் அதே மாதிரி அடுத்த வினாடி உலகத்தில் ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதவனுக்கு எழுதின அந்த லெட்டரை படிப்பார்ல, அந்த தம்பியின் கனிவும் நிழலும். ஸோ அப்படி நான் நிறைய அடுத்தடுத்த ஆச்சரியத்தில் ஒரு ஆச்சரியமாக தான் உன்னை பார்க்குறேன், நீ மனைவியோட நல்லா இருன்னு சொல்லி எழுதிட்டு அவர் அந்த நாயோட நடப்பார். அந்த மழை வெள்ளம் அதான் மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கும், அதில் நடந்து போயிட்டு இருப்பாரு. அதோட அன்பே சிவம் அன்பே சிவம், அதாவது வாழ்வின் எல்லை எதுவோ அதுவே எல்லையடா, மழையின் அந்த பாட்டு வரி வரும், வாழ்வின் நீலமடா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த கிளைமேக்ஸையும் நிறைய பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க.
பெஸ்ட் கிளைமேக்ஸ் அப்படிங்கிறப்ப அந்த கிளைமேக்ஸ் அது கமல் வந்து நாயோட நடந்து போகிற அன்பே சிவம் கிளைமேக்ஸ் அதை வந்து நான் எஃப்எம்ல நிறைய பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கும் அந்த படம் மக்கள் மனசில் நிற்கிது. அந்த படம் வந்த பொழுது அது பெரிய வெற்றி படம் ஆகலை அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் இன்னைக்கும் அது காலம் கடந்து நிற்கிதுங்கிறது ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங்கான படம். எப்போ சன் டிவியில் போட்டாலும் பார்க்கக்கூடிய படம். பல முறை நான் வந்து அந்த படத்தை ரிப்பீட்டடாக பார்த்துருக்கேன். பொங்கல் ரிலீஸில் அது ஒரு மறக்க முடியாத படம். ஜனவரி 17 இன்னைக்கு வந்து புரட்சித் தலைவர் முன்னாள் தமிழக முதல்வர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாள். ஸோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னா அந்த அவர் வந்து காலம் கடந்து அவருடைய புகழ் நிற்பது தான் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். இப்போ உள்ள ஆட்களுக்கெல்லாம் இன்னைக்கு 1987 டிசம்பர் 24 இறந்தார். இன்றைக்கும் அவருடைய புகழ் பாடுறாங்க அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய வாழ்நாள் காலத்தில் வந்து எத்தனை பேருக்கு உதவி இருக்கார் அப்படிங்கிறது தான் அவருடைய புகழ் இன்னும் இன்றைக்கும் மறையாமல் இருப்பதற்கு காரணம். இப்போ கூட லேட்டஸ்டாக வாத்தியார்னு ஒரு படம், அது முன்னாடியே 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய படம், அது பொருளாதார சிக்கல்னால தள்ளி இந்த பொங்கலுக்கு வந்திருக்கு. ஸோ ஜனவரி 17 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாளுங்கிறப்ப ஏடிஎம்கே தொண்டர்களும் பொதுவாக எம்ஜிஆரை பிடித்த எல்லாருமே இன்னைக்கு அந்த படத்தை தியேட்டரில் போய் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. படம் சுமாராக இருந்தாலும் எம்ஜிஆர் சம்பந்தமான பாடல்கள், எம்ஜிஆர் சம்பந்தமான காட்சிகள் அதில் இருக்கு அப்படிங்கிறாங்க. எம்ஜிஆரை பொறுத்தவரைய அவர் தான் வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு வந்து முதலாக நீச்சல் கற்றுக் கொடுத்தவர். அவர் ரெண்டுக்கும் நடுவில் குழந்தை நட்சத்திரமாகவும் இல்லாமல் நட்சத்திரமாகவும் பெரிய நட்சத்திரமாகவும் இல்லாமல் ஒரு டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக 16-17 வயசில் இருந்த பொழுது நீ இப்படியே இருக்கக்கூடாது, உன்னால் நடிகனாக முடியும், அதுக்கு வந்து உடலை வலுவாக வச்சுக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லி அதை வந்து அவருக்கு அதை வந்து உணர்த்தியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான். ஸோ அதுக்கப்புறம் அவர் பெற்ற வெற்றிகள் போதெல்லாம் அவர் வந்து பாராட்ட தயங்காதவர். அதே மாதிரி நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னவர். அவருக்கு வந்து 100வது நாள் விழா நடந்த பொழுது 100வது படத்துக்கு வந்து பெரிய பாராட்டு விழா நடத்தினார். அப்புறம் பெரிய கமல், அதாவது நம்ம கமலஹாசன் நற்பணி இயக்கம், அதாவது ரசிகர் மன்றமாக இருந்த காலகட்டம் அது 89 தான் நற்பணி இயக்கமாக மாறுனுச்சு. 81-82 அதாவது அந்த பெரிய மாநாடு நடந்தது சென்னையில். அந்த மாநாட்டில் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிஎம்மாக இருந்தே கலந்துக்கிட்டார். யாரும் கலந்துக்க மாட்டாங்க அப்படி வேற ஒருத்தருடைய ஒரு நடிகருடைய மாநாட்டில், ஆனால் கமலுக்கு கலந்துக்கிட்டாரு. நீங்கள் நிறையா நற்பணிகள் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொன்னார். அப்போ நம்ம ரத்த தானம்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ அந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து கமலஹாசனை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா காலகட்டத்திலையுமே அவர் வந்து சலங்கை ஒளி படம் வந்து வெற்றி பெற்ற பொழுது அதுக்கு விழா எடுத்த பொழுதும் பாராட்டி இருக்காரு. ஸோ இந்த மாதிரியாக எல்லா காலகட்டத்திலையுமே எம்ஜிஆர் வந்து கமலஹாசனுக்கு உறுதுணையாக இருந்தவர். ஸோ அவருடைய நினைவை போற்றுவோம். எம்ஜிஆர் அப்படின்னாலே பாசிட்டிவிட்டி தான். எம்ஜிஆருடைய பாடல்கள் அப்படி தான் இருக்கும். எல்லா பாட்டிலுமே ஒரு நல்ல கருத்து இருக்கும். அவருடைய கொள்கை பாடல்கள் அப்படின்னே தனியாக இருக்கும். உன்னை அறிந்தால், அப்புறம் கண் போன போக்கிலே கால் போகலாமா, இது மாதிரி எல்லா பாடல்களுமே, ஏன் என்ற கேள்வியாக இருக்கட்டும், அது வந்து 1000ல் ஒருவனில் வரக்கூடிய பாடல்கள், இந்த மாதிரி எல்லா படத்தில் வரக்கூடிய பாடல்களுமே எம்ஜிஆர் பாடல்கள்னாலே அதை கேட்டோடனே ஒரு பூஸ்ட் குடித்த மாதிரியான ஒரு பாசிட்டிவிட்டி வரும். ஸோ அந்த மாதிரி எம்ஜிஆர் கொள்கை பாடல்களை கேட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்கிறதுக்கு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள்.